மே 2000 வியட்நாம் டாங் தாப் இங்க இருக்கக்கூடிய மெக்கான் டெல்டா. இந்த சீசன் பாத்தீங்கன்னா பயங்கரமான ஃப்ளட் சீசன். ஃப்ளட்டா வந்துகிட்டே இருந்ததுனால எந்த ஒரு இடத்துலயுமே நிலம் தெரியல, ரோடு தெரியல, ஃபுல்லா தண்ணியா தான் நின்னுட்டு இருந்தது. நடுவுல அங்கங்க பாத்தீங்கன்னா மேடா இருக்கக்கூடிய மண்ணெல்லாம் தெரிஞ்சது, மீதி எல்லாமே தண்ணியில தான் முங்கி இருக்கு. இந்த இடத்துல ஒரு பொண்ணு பாத்தீங்கன்னா சின்ன ஒரு படகு எடுத்துக்கிட்டு அதுல இன்னொரு இடத்துக்கு போயிட்டு இருக்காங்க. எதுக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா அவங்களோட வாத்துகள் எல்லாம் மேய்ச்சி கூட்டிட்டு வர்றதுக்கு. இப்படி இவங்க பொறுமையா அந்த படகுல துடுப்பை போட்டு போயிட்டு இருந்திருக்காங்க. திடீர்னு ஒரு தடவை துடுப்பு போயிட்டு நிலத்துல மாட்டுது. இவங்க எட்டி பார்த்திருக்காங்க. இது ஃப்ளட் டைம் அப்படிங்கறதுனால சுத்தி தண்ணியா தான் இருக்கு, தண்ணிக்குள்ள எதுல போய் மாட்டுச்சு அப்படின்னு தெரியல. இவங்களும் துடுப்பாலேயே அதை தட்டி தடவி பாக்குறாங்க. அது பாக்குறதுக்கு வேறு மாதிரியோ இல்ல எதனாச்சும் பாறை மாதிரியோ தெரியல. ஏதோ ஒரு வித்தியாசமான பொருள் மாதிரி இருந்திருக்கு. அது என்னவா இருக்கும் அப்படின்ற மாதிரி யோசிச்சுக்கிட்டே இவங்க அவங்களோட கையெடுத்து அந்த தண்ணிக்குள்ளார விடுறாங்க. இவங்க கை வச்ச அந்த சமயத்துல மண்ணா இருந்திருக்கு. மண் இந்த மாதிரி ஸ்ட்ராங்கா மாட்டாதே அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு நல்லா அவங்க அதை பிடிச்சிருக்காங்க. இப்படி இவங்க தண்ணிக்குள்ள கையை விட்டு பிடிச்ச அந்த சமயத்துல இவங்களுக்கு மூச்சு நின்று போயிடுச்சு. ஏன்னா தண்ணிக்குள்ள இவங்க பிடிச்சது ஒரு மனுஷனோட வாயை. இவங்க பிடிச்ச அந்த பொருளுக்கு தாடை பல்லு எல்லாமே இருந்திருக்கு. இதை தொட்டு பார்த்த உடனே இவங்க ஷாக் ஆகி பயங்கரமா கத்த ஆரம்பிக்கிறாங்க. இவங்க கத்துன அந்த குரல் பாத்தீங்கன்னா சுத்தி எல்லா இடத்துக்கும் கேட்டுச்சு. இப்ப பக்கத்துல இருந்த இவங்களோட ஃப்ரெண்டான நாமியா அப்படின்ற நபர் வேக வேகமா ஓடி வராரு. ஓடி என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்க, இங்க நான் கைவிட்டேன், ஏதோ ஒரு பொருள் மாட்டிருக்கு அப்படின்னு நினைச்சேன், அது பாக்குறதுக்கு மனுஷனோட தலை மாதிரி இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இப்ப நாமியாவும் என்ன பண்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒருவேளை எதனாச்சும் மிருகமா இருக்குமா அப்படின்ற மாதிரி கேட்கிறாரு. மிருகமா இருந்தா வாய் இப்படிதான் இருக்கணும், ஆனா மனுஷனோட வாய் மாதிரி இருந்தது அப்படின்ற மாதிரி இவங்க சொல்ல, ரெண்டு பேருமே சேர்ந்து பயத்தெல்லாம் கண்ட்ரோல் பண்ணிட்டு அந்த மண்ணை பறிக்கிறாங்க. இப்படி தண்ணிக்குள்ள கையை விட்டு அந்த மண்ணெல்லாம் பறிச்சு தூக்குன அந்த சமயத்துல முழுசா ஒரு பொண்ணுடைய உடம்பே உள்ளார் இருக்கு. அதுவும் இவங்களுக்கு ரொம்ப நல்லா தெரிஞ்ச ஒரு முகம். ட்ரான் தி ஃபாங் அப்படின்ற ஒரு பொண்ணுடைய முகம். இந்த பொண்ணு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் காணாம போனாங்க. இந்த சடலத்தை பொறுத்த வரைக்கும் இன்னொரு முக்கியமான விஷயத்த நம்ம கவனிக்கிறோம். பொதுவா ஒருத்தவங்க ஒரு சடலத்தை புதைக்கிறாங்க அப்படின்னு சொன்னா குழியை தோண்டி குழிக்குள்ள அந்த சடலத்தை படுக்க வச்சுதான் புதைப்பாங்க. ஆனா இப்ப இவங்களுக்கு கிடைச்ச இந்த சடலத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு பயங்கரமான விஷயமே, இந்த சடலத்தை நிக்க வச்சு புதைச்சிருக்காங்க. அதாவது நிலத்துக்குள்ள மரத்தை புதைச்ச மாதிரி நிக்க வச்சு புதைச்சிருக்காங்க. அப்ப அவங்களோட தலை மட்டும் பாத்தீங்கன்னா அப்படி மேல இருக்கு. இப்படி நிக்க வச்சு புதைச்சு மேல பார்த்துட்டு இருந்த அந்த தலையோட வாயில தான் பாத்தீங்கன்னா இவங்க கையை வச்சிருக்காங்க. சொல்லப்போனா இவங்க ரெண்டு பேருக்குமே இந்த விஷயத்தை யாரு பண்ணிருப்பா அப்படின்னு தெரியும். காய்தாங். இந்த காய்தாங் அப்படின்ற ஒரு நபர் தான் இதை பண்ணிருக்கணும் அப்படின்றது இவங்களுக்கு புரியுது. காய்தாங் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா மாற்றங்க ஆத்துல இருந்து கொஞ்சம் தூரத்துல ஒரு ஹட்டு கட்டி வாழக்கூடிய ஒரு மந்திரவாதி. அந்த மந்திரவாதியோட வீட்டுக்குள்ள பல பேர் இங்க போயிட்டு தான் இருக்காங்க. அவன் மோசமான பல விஷயங்களை பண்ணிட்டு இருக்கான். இது எல்லாமே அந்த ஊர்ல இருக்கக்கூடிய மக்கள் அத்தனை பேருக்குமே தெரியும். இருந்தாலும் யாருமே ஏன் இவரை தொடர்றதில்லை அப்படின்னு பாத்தீங்கன்னா இவன் ஒரு மந்திரவாதி அப்படிங்கறதுனால அவனோட பவர் எல்லாம் யூஸ் பண்ணி நம்மள எதனாச்சும் பண்ணிடுவானோ அப்படின்ற பயம். இது இந்த காலத்துல நடக்கல, 2000ல நடந்திருக்கு. அந்த சமயம் நிறைய மூட நம்பிக்கைகள் இருந்தது. இப்படி எல்லாருமே இவனை நம்புறது, இவனை பார்த்து பயப்படுறதுதான் இவனுடைய ஆயுதமே. இந்த காய்தாங் அப்படின்றவன் சாதாரணமான ஆள் கிடையாது. ஒருத்தங்க ரெண்டு பேர் இல்ல, ஒட்டுமொத்த ஊரே எனக்கு பயங்கரமான பவர் எல்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லி ஏமாத்திருக்கான். இந்த நபர் சொல்றது எல்லாமே உண்மைதான், இவர் சொல்றது நடக்குது அப்படின்னு சொல்லி ஒட்டுமொத்த ஊருமே நம்புற அளவுக்கு இவன் கன்வின்ஸ் பண்ணிருக்கான். இப்படிப்பட்ட பயங்கரமான ஒரு தொடர் கொலையாளியை பத்தி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். நம்மளுடைய சேனல்ல நம்ம கிரைம் ஹாரர் மிஸ்ட்ரி அப்படின்னு சொல்லிட்டு எக்கச்சக்கமான வீடியோஸ் பார்த்துட்டு இருக்கோம். இந்த வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னு சொன்னா மறக்காம லைக் பண்ணுங்க, நம்மளோட சேனலுக்கு சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இப்படி ஒரு விஷயம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் அந்த பொண்ணும் நாமியாவும் சும்மாவோட கிடையாது. இந்த விஷயத்த அந்த பொண்ணோட வீட்டுல இருக்கவங்க கிட்ட போயிட்டு சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே பதறி அடிச்சுட்டு போயிட்டு காணும்னு சொல்லி நம்பிட்டு இருக்க அந்த பொண்ணோட வீட்டுக்கு போயிட்டு பேசுறாங்க. நீங்க எல்லாருமே காணும் அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு தேடிக்கிட்டு இருக்கீங்க, ஆனா அந்த பொண்ணுடைய சடலம் தண்ணிக்குள்ள சிக்கி இருக்கு, நாங்க எடுத்தோம் அப்படின்ற மாதிரி எல்லா உண்மையுமே சொல்றாங்க. இவங்க குடும்பத்தில் இருக்கவங்களுக்கும் ரொம்பவே நல்லா புரியுது. கடைசி அந்த பொண்ணு இந்த மந்திரவாதியை தான் பார்க்க போச்சு அப்படின்னு. எவ்வளவு நாள் தான் நம்ம பொறுத்து போறது, இதுக்கு மேல நம்மளால பொறுமை காக்க முடியாது. இப்படி நம்ம அமைதியா இருந்தோம்னா என்ன நடக்கும்? ஊர்ல இருக்கக்கூடிய பொண்ணுங்க அத்தனை பேருமே மோசமான நிலைமைக்கு தள்ளப்படுவாங்க அப்படின்னு சொல்லி அவங்க குடும்பத்தில் இருக்கிறவங்க அத்தனை பேருமே கோவப்பட்டாங்க.
இப்போ அவங்க எல்லாருமே என்ன பண்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க பொண்ண பத்தி விசாரிக்கிறதுக்காக அந்த மந்திரவாதியான கைத்தாங்கோட வீட்டுக்கு போறாங்க. இவங்களோட குடும்பத்துல இருக்கவங்க மட்டும் கிடையாது, அக்கம் பக்கத்துல இருக்கவங்களும் அவங்களோட போட்டு எடுத்துக்கிட்டு அந்த கிணல் வழியா அவங்க வீட்டுக்கு போறாங்க. உள்ள இருக்கக்கூடிய அந்த மந்திரவாதியான கைத்தாங்குக்கு ரொம்பவே நல்லா தெரியும், கண்டிப்பா இவங்களோட வீட்டுல இருக்கவங்களாம் இங்க வருவாங்க அப்படின்ட்டு. இந்த குடும்பத்தில் இருக்கிற அத்தனை பேருமே என்னோட பொண்ணு இங்க வந்தாளா அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு இவன் என்ன சொல்லியிருக்கான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தேவையில்லாம என்கிட்ட எதுவுமே பேசாதீங்க, உங்களால என்ன எதுவுமே பண்ண முடியாது, என்கிட்ட எக்கச்சக்கமான பவர்ஸ் எல்லாம் இருக்கு, நீங்க கத்தி எடுத்து என் மேல வீசினா கூட அது என்ன குத்தாது, என்னோட உடம்பே வந்து பாத்தீங்கன்னா இரும்பு மாதிரி ஆயிடுச்சு, நான் இந்த மாதிரி திடீர்னு இன்விசிபிள் ஆயிடுவேன் அப்படின்லாம் வந்துட்டு சொல்லிட்டு இருந்திருக்கான். அதாவது கத்தி எடுத்து நீங்க போட்டீங்கனாலும் என்ன வெட்ட முடியாது அப்படின்னு சொல்லியிருக்கான். நீங்க ட்ரை பண்ணி பார்த்திருக்கணும், ஒரே ஒரு சின்ன டெமோ பார்க்கலாமா அப்படின்னு நீங்க கேட்டிருந்திருக்கணும். ஆனா அவங்க அந்த மாதிரி எதுவுமே கேட்காம என்ன பண்ணிருக்காங்கன்னா, பயந்து போயிட்டு போலீஸ்க்கு போயிட்டு இந்த விஷயத்த சொல்லியிருக்காங்க. அடுத்த கொஞ்ச நேரத்திலே போலீஸ் ஆபீசர்ஸும் படகு எடுத்துக்கிட்டு இவனோட வீட்டுக்கு வராங்க. வந்து பாக்குறாங்க, இவன் அரெஸ்ட் பண்ணும் அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. இவனோட முகத்துல எந்த விதமான எக்ஸ்பிரஷனுமே இல்ல. இவன் ரொம்பவே அமைதியா உங்களால என்ன எதுவுமே பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்திருக்கான். போலீஸ் ஆபீசர்ஸ் இவன் வாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய அந்த வீட்டை வந்துட்டு தேட ஆரம்பிக்கிறாங்க. இப்படி தேடிக்கிட்டு இருந்த அவங்களுக்கு பயங்கரமான ஷாக் ஒண்ணு காத்துக்கிட்டு இருந்தது. காரணம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த வீட்டுக்குள்ள 3 பொண்ணுங்களுடைய தலை மண்டோட இருக்கு. இது மட்டும் இல்லாம பக்கத்துல ஒரு ஜாரை பார்த்திருக்காங்க. ஜாரு ஃபுல்லா வந்து பாத்தீங்கன்னா முடியாவும் ஃபெதராவும் இருந்திருக்கு. இது இறந்து போன அந்த பெண்களுடைய முடி, இது எல்லாத்தையுமே வச்சு ஜாருக்குள்ள போட்டு கூட ஃபெதரை வச்சு கம்மெல்லாம் போட்டு ஒட்டி ஏதோ ஒண்ணு பண்ணி வச்சிருக்கான். அது மட்டும் இல்ல, எல்லாருமே நினைக்கிற மாதிரி இது ஒரு சாதாரணமான கொலை கிடையாது. இவன் இதுக்கு பின்னாடி இதை வச்சு ஏதோ ஒண்ணு பண்ணிக்கிட்டு இருக்கான். இதுக்கப்புறம் இந்த இடத்துல என்ன நடந்துச்சு அப்படிங்கறத பாக்குறதுக்கு முன்னாடி இந்த நபர் யாரு, இவன் எங்க இருந்து வந்தான், எதுக்காக இதெல்லாம் பண்றான் அப்படின்ற எல்லாத்தையுமே பார்த்திடலாம். இந்த விஷயங்களை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னா சில வருஷங்கள் நம்ம பின்னோக்கி போனோம். 1995 டாங் தாக் தான்பின் ஒரு நபர் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஊருக்குள்ள கூட யாருமே இல்லாம தனியா ஒரு படகுல வந்துட்டு நீந்தி வந்திருக்கான். அந்த ஊருக்குள்ள இருந்த மக்கள் எல்லாருமே நீங்க யாரு அப்படின்னு சொல்லி கேட்க, நான் தான் பாம் வான் டுவான் அப்படின்னு சொல்லியிருக்கான். அந்த ஊர்ல இருக்கிறவங்க எல்லாருமே வந்துட்டு இவனுக்கு ஒரு நிக் நேம் வச்சாங்க, காய் தாங் அப்படின்னு. சவுத் வியட்நாமை பொறுத்த வரைக்கும் ஈஸியா ஒருத்தங்களுக்கு நிக் நேம் வச்சிட மாட்டாங்க. ஒருத்தங்களை அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சு போனா மட்டும்தான், பாசத்துல மட்டும்தான் இந்த மாதிரியான ஒரு பேர் வைப்பாங்க. ஆனா இந்த பாசம் எல்லாத்துக்குமே இவன் தகுதியான ஆளா? அந்த ஊர் மக்கள் கிட்ட என்ன சொல்றான் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நான் ஒரு வைத்தியன், எனக்கு எல்லா மூலிகைகளை பத்தியும் தெரியும், எப்படி ஒருத்தங்களை குணப்படுத்தணும் அப்படின்ற எல்லாமே எனக்கு தெரியும்னு சொல்றான். முத அந்த ஊருக்குள்ள வந்து அந்த சமயத்துல குரல் வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே அமைதியா தான் இருக்கும். எல்லாத்துக்கிட்டையுமே ரொம்ப பண்பா வந்துட்டு பேசியிருக்கான். ரொம்ப அமைதியா தான் வந்துட்டு இவன் பேசுவான். காய்தாங் அந்த சமயத்துல வந்து பாத்தீங்கன்னா அவங்ககிட்ட ஒரு போட்டு வச்சிருந்திருக்கான். அது மட்டும் இல்லாம கொஞ்ச நாள் அங்கே இருந்து ஒரு ஆட்டோவும் வச்சிருக்கான். காய்தாங் வந்துட்டு அவங்க வீட்டு வழியா போற நிறைய பேருக்கு அவனோட படகை தந்து நீங்க போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி எல்லாம் ஹெல்ப் பண்ணியிருக்கான். ரொம்பவும் ஃபாஸ்டா தான் வந்து நடப்பானா. அந்த ஊருக்குள்ள இருக்கக்கூடிய யாருக்காச்சும் எதனாச்சும் பிரச்சனை வந்துச்சு அப்படின்னு சொன்னா டக்குன்னு இவங்கிட்ட தான் கூட்டிட்டு வந்து மருத்துவம் பார்த்திருக்காங்க. அதுலயும் காசு இல்லாதவங்களுக்கு, முடியாதவங்களுக்கு எல்லாம் வந்துட்டு இவன் ஃப்ரீயாவே ட்ரீட்மெண்ட் பார்த்திருக்கான். இதனால அந்த கிராமத்தில் இருந்த மக்கள் எல்லாருக்குமே இவனை ரொம்ப ரொம்ப பிடிச்சு போயிருது. அவங்க இந்த நன்றியை காட்டுற விதமா இவனுக்குன்னு சொல்லிட்டு ஒரு நிலத்தை வந்துட்டு எழுதி வச்சாங்க. இந்த காய்தாங்குக்கு நிலத்தை மட்டும் கொடுத்தது இல்லாம அதுல ஒரு ஹண்ட் மாதிரி ஒரு செட்டப் பண்ணி இவனுக்குன்னு சொல்லிட்டு ஒரு வீடும் செட் பண்ணி தந்தாங்க. ஆனா நாட்கள் வந்துட்டு போக போக பல மாசம் போக போக இவனோட பிஹேவியரே கம்ப்ளீட்டா மாறுது. அந்த காய்தாங் கூட நெருங்கி பழகிறவங்களே அவருக்குள்ள ஏதோ ஒரு வித்தியாசத்தை பார்த்திருக்காங்க. என்னமோ தெரியல, இப்பெல்லாம் காய்தாங் கொஞ்சம் வித்தியாசமா நடந்துக்கிறாரு, அவர் நடந்துக்கிறதே சரியில்லை அப்படின்னு சொல்லி ஊருக்குள்ள பல பேர் வந்துட்டு பேசிக்கிறாங்க. ஒரு கட்டத்துக்கு மேல இந்த நபர் வந்துட்டு ரொம்ப வித்தியாசமா நடந்துக்கிறான். ஊர் மக்கள் யாருமே இவனோட கண்ணை கூட பார்க்க மாட்டாங்களாம். ஏன்னா இவனோட கண்ணு வந்துட்டு ரொம்ப விசித்திரமா இருக்கும் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. அது மட்டும் கிடையாது, இவன் எவ்வளவு குடிச்சாலும் சரி இவனுக்கு போதையே ஆகாது அப்படின்ற மாதிரி இவன் சொல்றான். ஊர் மக்களும் அதை நேரடியா பார்த்திருக்காங்க. ஒரு சமயங்கள்ல இவன் வந்துட்டு 1 லிட்டர் 2 லிட்டர் கிடையாது, 5 லிட்டருக்கு மது குடிச்சதாகும். இதெல்லாம் எனக்கு போதையவே ஏத்தாது அப்படின்ற மாதிரி இவன் ஊர்ல இருக்க நிறைய பேர்த்துக்கிட்ட சொல்லியிருக்கான். மொத்தத்துல இவன் என்ன பண்ணியிருக்கான் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஊருக்குள்ள வந்துட்டு ரொம்பவே அமைதியான ஒரு நபர் மாதிரி உள்ள நுழைஞ்சு கொஞ்சம் கொஞ்சமா மக்கள் அத்தனை பேர்த்தோட மனசுல இடம் பிடிச்சு அதுக்கப்புறம் அவனுடைய உண்மையான குணத்துக்கு கொஞ்சம் கொஞ்சமா மாறிட்டான். சரி, எதுக்காக அவன் இந்த மாதிரியான கொலைகள் எல்லாம் யாருக்கும் தெரியாம பண்ணியிருக்கான்? அதுக்கான காரணம் என்ன? அப்படின்னு பாத்தீங்கன்னா, இவன் ஒரு மந்திரவாதி. இந்த மந்திரத்தெல்லாம் வந்துட்டு அவன் பல இடங்களுக்கு போயிட்டு கத்துக்கிட்டதா சொல்லியிருக்கான். இதெல்லாம் அவன் எங்க இருந்து கத்துருக்கான் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பல குகைகள்ல செதுக்கி வச்சிருந்த சிற்பங்கள்ல இருந்தும் கத்துக்கிட்டதா சொல்றான். ஆரம்பத்துல இருந்து இவனோட குறிக்கோள் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவங்க எல்லாருக்குமே
பயங்கர ஷாக்கா இருக்கும். அதாவது காத்திலே வந்துட்டு பறக்கணும், உடம்பு முழுக்க வந்து பாத்தீங்கன்னா இரும்பாகணும், தோட்டாவே வந்து அவனோட உடம்பு தொலைச்சாலும் தோட்டா வந்துட்டு அவனை எதுவுமே பண்ணாம போயிடும். எதிரிங்க வந்துட்டு தன்னை அட்டாக் பண்ற அந்த சமயத்துல இவன் யாருக்குமே தெரியாத மாதிரி அப்படியே மறைஞ்சிடணும். இந்த மாதிரியான பவர்ஸ் எல்லாம் வேணும் அப்படிங்கிறதுக்காக தான் இவன் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ணிட்டு இருக்கான். கேட்கறதுக்கு வந்துட்டு பைத்தியக்காரத்தனமா இருக்கும். ஆனா அந்த இடத்துல அந்த காலத்துல வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லி நம்பிக்கிட்டு இருந்தாங்க. இது 1000 வருஷமா வந்து பாத்தீங்கன்னா அவங்களுடைய நம்பிக்கையா இருக்கு. இப்ப அவனுடைய விக்டிம்ஸ் எல்லாம் வந்துட்டு அவன் எப்படி வர வச்சான் அப்படின்றத பார்க்கலாம். இவன் ஊருக்குள்ள போயிட்டு என்ன சொல்லியிருக்கான் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நான் ஒரு மந்திரவாதி, உங்களுக்கு என்ன பிரச்சனைனாலும் நான் வந்துட்டு உங்களுக்கு சால்வ் பண்ணி தரேன், எனக்கு எக்கச்சக்கமான மந்திரங்கள்லாம் தெரியும் அப்படிங்கிறதுனால உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே வராம நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கான். ஆமா, மொத்தத்துல ஒரு போலி சாமியார், உங்களுக்கு நான் நேரத்தை மாத்தி காட்டுறேன், உங்களோட தலையெழுத்தை மாத்துறேன், உங்களோட விதியை நான் மாத்துறேன், நான் சொல்ற இந்த பரிகாரங்களை பண்ணுங்க, இப்படி எல்லாம் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாம் வந்துட்டு அவன் சொல்லுவான். இதுதான் இவனோட வேலை. அதுக்கு சில செட் ஆஃப் ரூல்ஸும் வச்சிருக்கான். யாருக்கு பிரச்சனையோ அவங்க மட்டும் தனியா தான் வந்துட்டு வரணும். அது மட்டும் இல்லாம நைட்டு நேரம் தான் வந்து பாத்தீங்கன்னா இங்க இருக்கக்கூடிய தேவதைங்களுக்கு எல்லாம் வந்துட்டு சக்தி அதிகமா இருக்கும் அப்படின்றதுனால நீங்க அந்த சமயம் தான் வரணும் அப்படின்னு சொல்லுவாங்க. முக்கியமான ரூல்ஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, யாருமே வந்துட்டு கூட இருக்கக்கூடாது, யாரையும் கூட கூட்டிட்டு வரக்கூடாது. இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இவன் பண்ணக்கூடிய அந்த பூஜை, அந்த சடங்குடைய மெத்தட்ஸ், இது வந்து பாத்தீங்கன்னா நான் முன்னாடி சொன்ன மாதிரி பல செஞ்சுரிஸ்க்கு முன்னாடி இருந்த கதை. இத தாய்லாந்துல வந்துட்டு கும்மன் தாங் அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்கல்ல, இந்த நம்ம படத்தெல்லாம் பார்த்திருக்கோம். இந்த 2000 சமயங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் இந்த மாதிரி நேர்ல நடந்திருக்கு. இந்த அம்மன் படங்கள்லாம் பாத்தீங்கன்னா இந்த மந்திரவாதிகள்லாம் இருப்பாங்க. அவங்க வந்துட்டு இந்த பொண்ணுங்கள் எல்லாம் வந்துட்டு பலி கொடுப்பாங்க. இந்த அமாவாசை டைம்ல பிறக்கிற பொண்ணு, பௌர்ணமியில பிறக்கிற பொண்ணு, இந்த மாதிரி சில குறிப்பிட்ட நட்சத்திரத்துல பிறந்த அந்த பொண்ணு, அந்த மாதிரியான பொண்ணெல்லாம் வந்து கூட்டிட்டு வந்து அவங்கள உயிரோடு வச்சு கொலை பண்ணுவாங்க. நம்ம இத்தனை பொண்ணுங்களை கொலை பண்ணோம் அப்படின்னு சொன்னா நம்மளுக்கு பயங்கரமான சக்தி கிடைக்கும் அப்படின்னு சொல்லி பல பேர் வந்துட்டு ஊருக்குள்ள இந்த மூட நம்பிக்கை வச்சு சுத்திக்கிட்டு இருந்தானுங்க. அந்த மாதிரியான ஒரு நபர் தான் வந்து பாத்தீங்கன்னா இவன் ஒவ்வொரு பூஜைக்கும் வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு ரூல்ஸ் இருக்கு, மெத்தட்ஸ் இருக்கு. அதெல்லாம் பண்ணா நம்மளுக்கு இந்த மாதிரியான பவர்லாம் கிடைக்கும் அப்படின்னு நம்பிட்டு இருந்தான். சில பூஜைகள்ல வந்து பாத்தீங்கன்னா பிரெக்னன்ட் ஆயிட்டு இறந்து போன பொண்ணுங்களா பார்த்து அவங்கள கூட்டிட்டு வந்து ஒரு பூஜை பண்ணிட்டு இருந்திருக்கானுங்க. அதுபடி இவன் எதிர்பார்த்த அந்த பவருடைய பூஜை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, கல்யாணம் ஆகாம காதலிக்காம இருக்கக்கூடிய வெர்ஜின் பொண்ணுங்க 9 பேர்த்த வந்துட்டு இந்த மாதிரி பலி கொடுக்கணும். இப்படி கிடைச்சா அவன் எதிர்பார்க்கிற சக்திகள்லாம் வந்துட்டு அவனுக்கு கிடைச்சிரும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருந்தான். இந்த மெத்தடுக்கு பேரு தான் கும்மன் தாங். இந்த கும்மன் தாங்ல வந்து பாத்தீங்கன்னா மொத்தம் 4 ஸ்டேஜ் இருக்கிறதா அதுல சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ்ல வந்துட்டு நிறைய காசு பணம்லாம் கிடைக்கும். செகண்ட் ஸ்டேஜ்ல வந்துட்டு நம்மளோட விதியை வந்துட்டு நம்ம மாத்தலாம். 3வது ஸ்டேஜ்ல ஆத்மாவெல்லாம் நம்ம கண்ட்ரோல் பண்ணலாம். 4வது ஸ்டேஜ்ல கடவுள் கூடயே பேசலாம். இதுக்காக இவனுக்கு தேவைப்படுறது கல்யாணம் ஆகாம இருக்கக்கூடிய 9 பெண்களுடைய மண்ட ஓடு. இந்த மூட நம்பிக்கையை தான் இவன் அவனுடைய வாழ்க்கை லட்சியமாவே நினைச்சுக்கிட்டு இருந்தான். வியட்நாம்ல இந்த மாதிரியான சடங்குக்காக கொலை பண்ண தொடர் கொலையாளி இவன் தான். 2000 மே உடைய கடைசி நாட்கள்ல ட்ரான் தீன் ஃபாங் அப்படின்ற ஒரு பொண்ணு அநியாயமா இந்த இடத்துக்கு வந்து உயிரை விட்டுச்சு. இதுதான் வந்து பாத்தீங்கன்னா இவனுடைய ஃபர்ஸ்ட் விக்டிம். இவங்க 1975ல பிறந்திருக்காங்க. அந்த சமயத்துல இவங்களுக்கு 25 வயசு. இவங்களோட பிசினஸ் லைஃப் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா நல்லா தான் போயிட்டு இருந்தது. ஆனா அவங்களோட மேரேஜ் லைஃப், அவங்களோட ஹஸ்பண்ட் வந்துட்டு சரி கிடையாது. அவங்க ஹஸ்பண்ட் கூடவே இருக்கணும் அப்படின்ற மாதிரி இவங்க ஆசைப்பட்டாங்க. இதுக்கு எதனாச்சும் உங்களுக்கு மந்திரம் தெரியுமா, என்னோட ஹஸ்பண்டை என் வழிக்கு கொண்டு வர மாதிரி எதனாச்சும் உங்களால பண்ண முடியுமா அப்படின்னு கேக்குறாங்க. இதுக்கு இந்த மந்திரவாதியான கைதாங் வந்துட்டு, அதெல்லாம் என்னால ஈஸியா பண்ண முடியும். உன்னோட ஹஸ்பண்ட் வந்துட்டு உன்னோட கைக்குள்ளேயே இருக்கிற மாதிரி நான் பண்ணி தரேன், நான் சொல்றதை மட்டும் நீ கேளு அப்படின்னு சொல்லியிருக்கான். இவன் சொன்ன இந்த வார்த்தையை நம்பி நைட்டு நேரத்துல இவங்க மட்டும் தனியா அந்த சடங்கு பண்றதுக்காக இந்த மந்திரவாதியோட வீட்டுக்கு போயிருக்காங்க. இதுதான் ஊர்ல இருக்கிறவங்க கடைசியா அவங்கள பார்த்தது. அதுக்கப்புறம் பார்க்கவே இல்லை. இவங்க வந்துட்டு இந்த மந்திரவாதியை பார்க்க தான் போறாங்க அப்படின்றது இவங்க வீட்டுல இருக்கவங்களுக்கு ஏற்கனவே தெரியும். நாளைக்கு வந்துருவா, நாளா நாளைக்கு வந்துருவா அப்படின்னு சொல்லி காத்துக்கிட்டு அவங்களோட வீட்டுல இருந்தவங்களுக்கு முழுசா 2 நாள் போனதுக்கு அப்புறம் என்னாச்சு அப்படின்னு புரியல. இதனால இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, சரி நம்ம அந்த மந்திரவாதி கிட்டே போயிட்டு கேட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு மந்திரவாதியோட வீட்டுக்கு போறாங்க. வீட்டுக்குள்ள வந்த உடனேவே அவங்களோட பொண்ணோட ட்ரெஸ் வந்துட்டு அந்த வீட்டுக்குள்ள இருக்குது அப்படின்றத இவங்க பாத்துக்கிறாங்க. அந்த மந்திரவாதியான கை தாங்கு கிட்ட என்னோட பொண்ணு இங்க வந்துச்சா அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. அதுக்கு இந்த மந்திரவாதி என்ன சொல்லியிருக்கான் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆமா உங்களோட பொண்ணு வந்துட்டு நேற்று நைட் இங்க வந்துச்சு, ஏதோ ஒரு சின்ன சடங்கு, ஹஸ்பண்ட் கூட வந்துட்டு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் அப்படின்னு சொன்னது, நான் தான் எல்லா சடங்குமே பண்ணி விட்டதுக்கு அப்புறம் அமைச்சு வச்சேன், இப்போ எங்க இருக்குன்னு தெரியல அப்படின்னு சொல்றான். இதை கேட்ட இவங்க வீட்டுல இருந்தவங்களுக்கு
சரி, இவன் ஏதோ உண்மைய தான் சொல்லுவான் போல இருக்கு. என்னன்னு தெரியல. ஆனா ட்ரெஸ் எல்லாம் இங்க இருக்கு. வெளியில நம்ம பொண்ணு வந்த படக காணோமே அப்படின்னு யோசிக்கிறாங்க. நம்மளோட பொண்ணு வந்துட்டு கையில பேக் எடுத்துட்டு வந்திருந்தா, ஒருவேளை இங்க வந்து ட்ரெஸ்ஸ மாத்திட்டு மறுபடியும் படகு எடுத்துட்டு போயிருந்திருக்கலாம் அப்படின்னு இவங்களுக்கு தோணுது. சரி, எங்கேயாச்சும் பக்கத்துல தான் போயிருப்பா போல இருக்கு. அவளே வந்துருவா அப்படின்னு சொல்லிட்டு அப்ப மறுபடியும் அவங்க வீட்டுக்கே போயிடுறாங்க. இப்படியே வந்துட்டு சில நாட்கள் போகுது. கைத்தாங்குடைய வீட்ல இருந்து 500 மீட்டர் தள்ளி இருக்கக்கூடிய ஒரு இடத்துல இருந்து பயங்கரமா வாடை அடிக்குது. அந்த இடத்த போயிட்டு நேர்ல பார்த்தவங்களுக்கு என்ன மண்ணெல்லாம் போட்டு ஏதோ மூடி வச்சிருக்கே அப்படின்ற மாதிரி பாக்குறாங்க. சரி, என்னாச்சுன்னு தெரியல, நம்ம பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி அந்த இடத்த அந்த ஊர் மக்கள் எல்லாருமே சேர்ந்து தோண்டி பாக்குறாங்க. தோண்டி பார்த்தப்ப அந்த இடத்துக்குள்ள தலை இல்லாத ஒரு பொண்ணுடைய சடலம் வந்துட்டு ஃபுல்லா டீகம்போஸ் ஆயிட்டு எலும்பு கூடான நிலைமையில் இருக்கு. ஆனா அந்த சடலத்துக்கு வந்துட்டு தலை இல்ல. இப்படிப்பட்ட விஷயத்தையும் 1 வருஷம் 2 வருஷம் கிடையாது, தொடர்ந்து 10 வருஷமா பண்ணிட்டு இருந்திருக்கான். இது எதையுமே அடுத்தடுத்துன்னு பண்ண கிடையாது. பொறுமையா ஒவ்வொன்றுக்கும் டைம் எடுத்து ஸ்கெட்ச் போட்டு அதுக்கப்புறமேட்டு தான் அந்த கொலையை பண்றான். யாரும் இல்லாத சமயத்துல மிட் நைட்ல அவங்கள வர வைக்கிறது, அவங்கள தனிமைப்படுத்துறது, அசந்த நேரமா பார்த்து அவங்கள கொலை பண்றது, அவங்களோட தலையை வந்துட்டு வெட்டி எடுக்கிறது, புதைக்கிறது, கொஞ்ச நாள் கழிச்சு புதைச்ச இடத்துல மண்டோட்டு எடுத்துட்டு வருது. இதுதான் வந்து பாத்தீங்கன்னா அவனுடைய ரொட்டீனே. ஆனா அந்த ஊர் பொதுமக்கள் யாருக்குமே வந்துட்டு எந்த விதமான சந்தேகமும் வரல. காரணம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்ப ஊருக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு பொண்ணு வந்துட்டு திடீர்னு மிஸ் ஆயிருச்சு அப்படின்றப்ப அந்த பொண்ணு என்னாச்சுன்னு தெரியல, யாராச்சும் கடத்தி கொண்டு போயிட்டாங்களா அப்படின்ற மாதிரிலாம் இப்ப யோசிக்கிறோம். ஆனா அந்த சமயத்துல அந்த காலத்துல அங்க இருந்த அந்த ஊர்ல வந்துட்டு அந்த மாதிரிலாம் தேட கிடையாது. ஏன்னா அந்த டைம்ல வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேரு வேற ஒரு ஊருக்கு சொல்லாமலே போயிடுவாங்களாம். சில பேர் கல்யாணம் பண்றதுக்காக வேற ஒரு ஊருக்கு போயிடுவாங்க. அதுவும் மீறி போச்சு அப்படின்னா அங்க நிறைய இயற்கை சீற்றம்லாம் வந்து நடக்கும். ஃப்ளட் எல்லாம் வந்துட்டு அடிக்கடி வந்துகிட்டே இருக்குமா. இந்த மாதிரி எதனாச்சும் ஒரு விஷயத்துல இறந்து போயிருப்பாங்க அப்படின்ற மாதிரி நினைச்சிட்டு விட்டுருவாங்களாம். அந்த சமயத்துல பல பேர் வந்து பாத்தீங்கன்னா வந்து அந்த ஃப்ளட்ல அடிச்சுக்கிட்டே போயிட்டு நீர்வீழ்ச்சிக்கு போயிட்டு வேற எங்கேயோ ஒரு இடத்துக்கு போயிடுவாங்களாம். இப்படி தண்ணியில அடிச்சுட்டு போன அந்த சடலம் வந்துட்டு எங்க போயிருக்கு அப்படின்றது யாருக்குமே தெரியாது. அது அடிச்சுட்டு போற வழியில அப்படியே போயிடுமா. அதனால இவனால கொலை செய்யப்படுற அந்த பெண்கள் வந்துட்டு காணோம் அப்படின்னு சொன்னா இந்த மாதிரி வேற எதனாச்சும் ஒரு காரணமா இருக்கும் அப்படின்ற மாதிரி அவங்களாவே ட்விஸ்ட் ஆயிப்பாங்க. ஃபர்ஸ்ட் விக்டிம் பத்தி நம்ம பார்த்துருப்போம். செகண்ட் விக்டிம் வந்து பாத்தீங்கன்னா அவங்கள பத்தின பெருசா எந்த ஒரு ரெக்கார்ட்ஸும் இல்ல. அவங்களோட நேம் கிளியரா தெரியல. அவங்க வந்து பாத்தீங்கன்னா ரோட்ல வந்துட்டு சின்னதா ஒரு கடையை விரிச்சு வியாபாரம் பண்ணக்கூடிய ஒருத்தங்க. இவங்களுக்கு என்ன தோணுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம இப்படியே வந்து கஷ்டப்பட்டுட்டு இருக்கமே, கடவுள் வந்துட்டு நம்மள பார்க்க மாட்டாரா, நமக்கு எதனாச்சும் ஒரு நல்லது நடந்தா பரவாயில்லை அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க. இதை பத்தி பேசிக்கிட்டே இருந்த அந்த சமயத்தில் தான் இன்னொரு நபர் மூலியமா இந்த ஊர்ல இப்படி ஒரு மந்திரவாதி இருக்காரு. அந்த மந்திரவாதி நீ போய் பார்த்த அப்படின்னு சொன்னா உனக்கு எல்லாமே தலைகீழா மாறிடும். அப்பையில இருந்து உனக்கு நிறைய நல்ல விஷயங்கள் நடக்க ஆரம்பிக்கும். நீயுமே வந்துட்டு நிறைய சம்பாதிக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்ட இவங்க வந்துட்டு ஓ அப்படியா, நான் கண்டிப்பா அவரை போயிட்டு பாக்குறேன் அப்படின்னு எந்த இடம் அப்படின்றத கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு இவங்களும் நைட்டு நேரம் படகு ஓட்டிக்கிட்டு தனியா அந்த மந்திரவாதியை பார்க்க போயிருக்காங்க. அவன் உங்களுக்கு எல்லாத்தையுமே நான் தலைகீழா மாத்தி தரேன், இதுக்கு மேல உங்களுக்கு காசு கொட்டுன்னு கொட்ட போகுது, ஒரே ஒரு பூஜை மட்டும் பண்ணா போதும் அப்படின்ற மாதிரி பல விஷயங்களை சொல்லி அந்த வீட்டுக்குள்ள கூப்பிட்டுருக்கான். அன்னைக்குதான் அவங்கள கடைசியா ஊர்ல இருக்கிறவங்க எல்லாருமே பார்த்திருக்காங்க. அதுக்கப்புறமா அவங்கள காணோம். மூணாவது விக்டிமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு பொண்ணு தான். அவங்க அவங்களோட பர்சனல் ப்ராப்ளம்காக இவங்கிட்ட வராங்க. எனக்கு வாழ்க்கையில நிம்மதி இல்லாம போயிருச்சு, எது பண்ணாலும் ஒழுங்கா அமைய மாட்டேங்குது, குடும்பம் வந்துட்டு கம்ப்ளீட்டா சதறி கிடக்கு, நீங்க தான் எனக்கு பார்த்து எதனாச்சும் மந்திரம் பண்ணி என்னோட வாழ்க்கையை வந்துட்டு மாத்தி தரணும் அப்படின்னு கேக்குறாங்க. இந்த மந்திரவாதியும் உன்னுடைய தலையெழுத்தே சரியில்லை, நான் மொத்தமா மாத்தி காட்டுறேன் அப்படின்னு சொல்றான். இதை நம்பி போன அவங்க திரும்பி வெளியில வரவே இல்லை. அவன் அவனோட வீட்டுக்குள்ள வச்சு அவங்களோட கழுத்தை நெரிச்சு கொலை பண்ணி புதைச்சு தலையெடுத்து வச்சுக்கிட்டான். நாலாவது விக்டிம் வந்து பாத்தீங்கன்னா அவங்களோட பேரு லின். இவங்களுக்கு 17 வயசு ஆகுது. இவங்க லாட்டரி டிக்கெட்ஸ் எல்லாம் வந்துட்டு சேல் பண்ணிட்டு இருக்கக்கூடிய வேலையை பார்த்துட்டு இருக்காங்க. இவங்களுக்கு இன்னுமே நிறைய கஸ்டமர் கிடைக்கணும், நிறைய சம்பாதிக்கணும் அப்படின்ற ஆசை இருந்தது. இவங்க ஒரு டீனேஜ் பொண்ணு அப்படிங்கிறதுனால எல்லா டிக்கெட்டுமே சீக்கிரம் சேல் ஆயிரணும், எதனாச்சும் ஒரு மிராக்கிள் நடக்கணும் அப்படின்னு நினைச்சாங்க. மத்த எல்லாருக்கும் மாதிரி இவனை நம்பி வீட்டுக்கு போனாங்க. மறுபடியும் இவங்க திரும்பி வரல. டூஃபாங் இவங்க தான் இவனுடைய கடைசி பலி. இவங்களுக்கு உண்மையாலுமே ரொம்ப மோசமான ஒரு வாழ்க்கையா இருந்தது. இவங்களுடைய அம்மா வந்துட்டு சிங்கிள் மாமா இருந்து ரொம்பவே கஷ்டப்பட்டு தான் இவங்களையும் இவங்களோட பிரதர் சிஸ்டர்ஸ் எல்லாம் வந்துட்டு வளர்த்திருக்காங்க. இவங்களுடைய ஃபேமிலியில வந்துட்டு இவங்க தான் கடைசி பொண்ணு. இவங்களுக்கு கல்யாணம் ஆயிருச்சு, ஆனா குழந்தைங்களே பிறக்கல. கல்யாணம் ஆயிருச்சு ஆனா குழந்தை பிறக்கல அப்படின்ற ஒரு வேதனையில இவங்க வாழ்ந்துகிட்டு இருந்தாங்க. இவங்க ஒரு கார்மெண்ட் ஃபேக்டரியில வாழ்ந்துகிட்டு இருந்தாங்க. அந்த சமயத்துல எங்க ஊருக்கிட்ட இந்த மாதிரி ஒரு மந்திரவாதி இருக்கு அப்படின்னு சொல்லி ஒருத்தவங்க சொல்ல, அதை கேட்டுட்டு சரி நம்மளும் போயிட்டு பார்த்துட்டு வந்துடலாம், ஒரு குழந்தை இருந்ததுன்னா நல்லா இருக்கும்ல
இல்ல அப்படின்ற மாதிரி இவங்களுக்கு தோணுது. இப்ப இவங்க அந்த மந்திரவாதியை பாக்குறதுக்கு போலாம் அப்படின்னு முடிவு பண்றாங்க. ஆனா டூஃபாங் வந்துட்டு தனியா போக கிடையாது, கூட அவங்களுடைய கசினையும் கூட்டிட்டு போயிருக்காங்க. இப்படி கூட்டிட்டு போன இவங்க என்னோட லைஃப் வந்துட்டு ரொம்ப மோசமா இருக்கு, நீங்க தான் சரி பண்ணி தரணும் அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. வீட்டு வாசல்ல நின்னுகிட்டு இவங்க இப்படி கேட்க கைத்தாங் வந்துட்டு பொறுமையா வீட்டை விட்டு வெளியில வந்து 2 பேரா நிக்கிறத பாக்குறான். இந்த இடத்துக்குன்னு சொல்லிட்டு சில சம்பிரதாயங்கள்லாம் இருக்கு. இங்க இருக்கக்கூடிய ஆத்மா வந்துட்டு தனியா வந்தா மட்டும்தான் அவங்க கேட்டதை பண்ணி கொடுக்கும். நீங்க 2 பேருமே சேர்ந்து வந்திருக்கீங்க, என்னால எந்த ஒரு உதவியுமே பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள போ சொல்லிட்டு கதவை சாத்திக்கிறான். டூஃபாங் தனக்கு ஒரு குழந்தை வேணும், ஹஸ்பண்ட் கூட இருக்கணும் அப்படின்ற ஆசையில அவங்க தனியா அன்னைக்கு நைட்டு படகு எடுத்துக்கிட்டு ஒரு கையில ஃபிளாஷ் லைட் எடுத்துக்கிட்டு பொறுமையா அந்த வீட்டை நோக்கி போனாங்க. இதில் நீங்க ஒரு விஷயத்த நோட் பண்ணீங்க அப்படின்னு சொன்னா, சில பெண்கள் வந்துட்டு இவனுடைய ரூல்ஸ்குள்ள வரமாட்டாங்க. முன்னாடி நம்ம ஒண்ணு பார்த்ததா இருக்கட்டும், இந்த பொண்ணா இருக்கட்டும், இவங்களுக்கு எல்லாம் ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சு, இவங்களுடைய மண்டோட எடுக்க மாட்டான். ஆனா அப்படி இருந்தும் இவன் பல பெண்களை வீட்டுக்கு வர வச்சு கொலை பண்ணிருக்கான். இவங்க இப்படி தனியா வந்து அந்த வீட்டுடைய கதவை தட்டி இருக்காங்க. அவன் வீட்டை விட்டு வெளியில வரான். இது எப்ப நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜூலை 28, 2001 அப்ப நடக்குது. இவங்க வரும்போதே ஒரு பேக் வச்சிருந்தாங்க. பேக்குக்குள்ள ஒரு பிங்க் கலர் ட்ரெஸ் ஒன்னு வச்சிருந்தாங்க. உள்ள போன உடனே இந்த சம்பிரதாயத்தை பண்ணணும் அப்படின்னு சொன்னா ட்ரெஸ்ஸை மாத்தணும் அப்படின்னு சொல்லி அவங்கள ட்ரெஸ்ஸை மாத்திட்டு வாங்க அப்படின்னு அனுப்பி வைக்கிறான். அவங்களும் உள்ள போயிட்டு ட்ரெஸ்ஸை மாத்திட்டு இருக்காங்க. அவங்களோட பிங்க் ட்ரெஸ்ஸை எடுக்கலாம் அப்படின்ட்டு போன அந்த சமயத்துல இவன் பின்னாடியே போயிருக்கான். இப்படி போனவன் வந்துட்டு சரியான சமயத்துல அவங்களோட அந்த பிங்க் ட்ரெஸ்ஸை எடுத்து அவங்களோட கழுத்துல போட்டு இருக்கிருக்கான். அவங்களையும் கொலை பண்ணி அதை வச்சும் ஏதோ ஒரு சடங்கு பண்ணியிருக்கான். அடுத்த நாள் அந்த பொண்ணுடைய குடும்பமே வந்துட்டு அவங்கள தேடுது. ஆனா எங்க தெரியுமா அவங்க கிடைக்கல, அவங்களோட போட்டையும் காணும். இப்படி அவன் பண்ணிட்டு போயிட்டு இருந்த அந்த சமயத்தில் தான் ஆரம்பத்தில் ஒரு பொண்ணு படகுல போயிட்டு எதுவும் மாட்டுது அப்படின்னு சொல்லி பார்த்தப்ப ஒரு சடலம் கிடைச்சு இவன் கம்ப்ளீட்டா மாட்டான். ஆபீசர்ஸ் விசாரிச்ச அந்த சமயத்தில் இவன் என்ன சொல்லியிருக்கான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனக்குன்னு சொல்லிட்டு சில மெத்தட்ஸ் எல்லாம் இருக்கு அப்படின்னு சொல்றான். நைட்டு நேரம் நான் பெண்களை மட்டும்தான் பார்ப்பேன், அதுலயும் என்கிட்ட கன்சல்ட் பண்ணும் அப்படின்னு நினைக்கிறவங்க தனியா மட்டும்தான் வரணும், அதுவும் நைட் டைம் மிட் நைட்டுக்கு மேலதான் வரும், இல்லைன்னா நான் அவங்களெல்லாம் வீட்டுக்கு அனுப்பிடுவேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கான். அதே மாதிரி வர்ற பொண்ணுங்க யாரையுமே வந்துட்டு ஃப்ரெண்ட் ஒரு வழியா உள்ள வர மாட்டானா. அதுக்கு பதில இது ஒரு முக்கியமான சடங்கு, நீங்க இந்த வழியா தான் வரணும் அப்படின்னு சொல்லி வேற ஒரு வழியை காட்டுவானா. அந்த வழி வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே குறுகலா இருக்குமா. அந்த குறுகலான பாதைக்குள்ளதான் அவங்க நடந்து வீட்டுக்குள்ள வரணுமா. இப்படி வர்றப்ப கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா சுத்தி இருக்கக்கூடிய மண்ணெல்லாம் வந்துட்டு அவங்களோட ட்ரெஸ்ல படும். இப்படி ட்ரெஸ் எல்லாம் வந்துட்டு அழுக்காயிட்டு உள்ள வரக்கூடிய அந்த பொண்ணுங்களை பார்த்து இந்த மாதிரியான ட்ரெஸ்ல வந்துட்டு நீங்க இருக்கக்கூடாது, பாருங்க மொத்தமா அசுத்தமாயிருச்சு, பூஜையில வந்துட்டு எப்பயுமே நல்ல ட்ரெஸ் தான் போட்டிருக்கணும் அப்படின்னு சொல்லி சரி போயிட்டு ட்ரெஸ்ஸை மாத்திட்டு வாங்க அப்படின்னு சொல்லி அனுப்புவோம். இதுதான் வந்து பாத்தீங்கன்னா எல்லாருக்குமே அவன் பண்ண பேட்டர்ன். இப்படி ட்ரெஸ் மாத்திட்டு இருக்க அந்த சமயத்துல வந்துட்டு அவங்களுக்கே தெரியாம அவங்களோட கழுத்து நெரிச்சு கொலை பண்ணிடுவான். சில சமயங்கள்ல சில பெண்கள்லாம் வந்து பாத்தீங்கன்னா எனக்கு குழந்தை வேணும் அப்படின்ற மாதிரி நினைச்சிட்டு வந்திருப்பாங்க. அப்படி வர்றவங்க கிட்ட எல்லாம் அதுக்கு ஏத்த மாதிரியான பூஜை தான் பண்ணும் அப்படின்னு சொல்லி அவங்கள பிரெயின் வாஷ் பண்ணி அவங்கள பாதி அன்கான்சியஸ் ஸ்டேட்டு கூட்டு போயிட்டு அவங்க கிட்ட தப்பா நடந்துப்பானா. குழந்தைக்காக வர பொண்ணுங்க மட்டும் கிடையாது, கல்யாணம் ஆகல அப்படின்னு சொல்லி வர பொண்ணுங்க கிட்டையுமே இப்படிதான் நடந்துப்பான். இந்த கொலை எல்லாத்தையுமே பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் அவன்கிட்ட இருக்கக்கூடிய ரேசர் பிளேட் எடுத்து அவங்களோட உடம்புல இருக்க ஹேர் எல்லாத்தையுமே வந்துட்டு ஷேவ் பண்ணி அந்த முடி எல்லாத்தையுமே எடுத்து ஒரு ஜாருக்குள்ள வச்சு சில ஃபெதர்லாம் போட்டு அதை க்ளூ போட்டு ஒட்டிடுவானா. இதுவும் வந்து பாத்தீங்கன்னா அந்த சடங்குக்கான ஒரு மெத்தட் அப்படின்னு சொல்றோம். அக்கம் பக்கத்தில் இருக்கவங்க கிட்ட எல்லாம் வந்து சமைக்கிறதுக்கான பெரிய பானையை வந்துட்டு வாங்கிப்பானா. எதுக்கு அப்படின்னு சொல்லி கேட்டா, நான் பன்றிகளோட தலையை வந்துட்டு சமைக்கிறேன், அதுக்காக தான் இந்த பானைன்னு சொல்லி வாங்கி வச்சிருந்திருக்கான். ஆனா அந்த பானையில அவன் என்ன பண்ணிருக்கான் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த மாதிரி ஷேவ் எல்லாம் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் அவங்களோட தலையை வந்துட்டு வெட்டி அவங்களோட உடம்பெல்லாம் வந்துட்டு வேக வச்சிருக்கான். இப்படி பண்ணதுக்கு அப்புறம் அந்த உடம்பு வந்துட்டு நிக்க வச்சு புதைச்சிருக்கான். ஒரு குறிப்பிட்ட டைம் வந்துட்டு அந்த உடம்பு டீகம்போஸ் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா போயிட்டு அந்த மண்டோட்டை மட்டும் தனியா கழட்டி எடுத்துட்டு வந்துட்டு அதை பயங்கரமா பாலிஷ் பண்ணி ஃபைன் டியூன் பண்ணி அவனுடைய பூஜையில வச்சுப்பானா. இந்த மாதிரி அவனோட வீட்டுக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா 3 பொண்ணுங்களுடைய மண்டோடு இருக்கு. இந்த விஷயத்துக்காக மட்டுமே வந்து பாத்தீங்கன்னா செலக்ட் பண்ணி 3 பேரை கொலை பண்ணி இருந்திருக்கான். எப்படி பார்த்தாலும் அவனோட சடங்குக்கு இன்னும் 6 பேர் தேவைப்படுறாங்க. இந்த சமயம் மட்டும் இவன் மாட்டாம இருந்திருந்தான் அப்படின்னு சொன்னா இன்னும் பல பெண்களை வந்துட்டு இவன் இந்த மாதிரி பண்ணிருப்பான். இவன் சொன்ன இந்த விஷயங்களை வச்சு போலீஸ் ஆபீசர்ஸ்க்கு ஒரு விஷயம் மட்டும் கிளியரா புரியுது, இன்னும் இவன் வீட்டை சுத்தி பல பேர்த்தோடைய சடலங்கள் இருக்கலாம் அப்படின்னு. இதனால ஆபீசர்ஸ் எல்லாம் இவன் இருக்கக்கூடிய அந்த வீட்டை சுத்தி இருக்கக்கூடிய அந்த நிலங்களை செக் பண்ணும் அப்படின்னு நினைச்சாங்க. ஆனா ஆபீசர்ஸ்க்கு பயங்கர சவாலான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அங்க இருக்கக்கூடிய நிலத்தை வந்துட்டு தோன்றதுதான். ஏன்னா அந்த காலகட்டத்துல ஃப்ளட் நிறைய வந்ததுனால சுத்தி தண்ணியா தான் மிதக்குது. எப்படியாச்சும் இந்த இடத்த இன்வெஸ்டிகேட் பண்ணி ஆகணும் அப்படின்ற மாதிரி போலீஸ் யோசிச்சாங்க. வேற வழியே இல்லை. ஒரு கட்டத்துக்கு மேல
மனசுல ஒரு ஐடியா வந்தது. அது என்னன்னா, இவனுடைய வீட்டை சுத்தி காஃபர் டேம் போட்டு சுத்தி டெம்பரவரி எர்த்வால் வச்சு தண்ணியெல்லாம் அப்படியே அங்கேயே பிளாக் பண்ணி உள்ள பம்பு போட்டு அந்த தண்ணியை வெளியில எடுக்கலாம் அப்படின்னு இவங்க பிளான் பண்ண மாதிரி சுத்தி வால்லாம் வச்சு தண்ணியை வந்துட்டு உள்ள இருந்து பம்ப் பண்ணி வெளில எடுக்கிறாங்க. இப்போ உங்களுக்கு கிரவுண்ட் தெரியுது. போலீஸ் ஆபீசர்ஸ் கொஞ்சம் கூட கேப் விடாம ஒவ்வொரு இடமா தோண்ட ஆரம்பிச்சாங்க. கொஞ்சம் கொஞ்சமா தேட ஆரம்பிச்சாங்க. இப்படி தேடினதுல அவனோட வீட்டு நிலத்துக்கு அடியில எக்கச்சக்கமான சடலங்கள் கிடைச்சிருக்கு. இவன் ரூம்குள்ள வச்சிருக்கக்கூடிய அந்த 3 பெண்களுடைய மண்டோடு அதுக்கு மிச்ச பாகமும் அந்த நிலத்துல கிடைச்சிருக்கு. அதாவது 3 எலும்பு கூடு வந்து பாத்தீங்கன்னா தலை இல்லாத நிலைமையில கிடைச்சிருக்கு. அது இவங்களா தான் இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. இப்படி சடலங்கள் எல்லாத்தையுமே தோண்டி எடுத்ததுக்கு அப்புறமா அது எல்லாத்தையுமே வச்சு டிஎன்ஏ டெஸ்ட் பண்றாங்க. அந்த காலகட்டத்தில் இருந்து அந்த டிஎன்ஏ டெஸ்ட்டை வச்சு இவங்களோட ஃபேமிலியில் இருக்கவங்களுடைய சாம்பிள்லாம் வாங்கி டெஸ்ட் பண்ணி விக்டிம்ஸ் எல்லாம் யாரோடைய சடலம்லாம் கிடைச்சிருக்கு அப்படின்றத கண்டுபிடிக்கிறாங்க. அது மட்டும் இல்ல, அந்த வீட்டுக்கு வந்த ஃபாங்கோட போட்டா இருக்கட்டும், மீதி வந்து அந்த பொண்ணுங்களுடைய போட்டா இருக்கட்டும், இதையுமே ரொம்ப தூரம் தள்ளி கொண்டு போயிட்டுலாம் மறைக்க கிடையாது. அவனோட வீட்டுக்கு கொஞ்சம் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆத்துக்குள்ள அத்தனை போட்டையுமே வந்துட்டு உள்ள அமைக்க வச்சிருக்கான். இந்த விஷயத்த மக்கள் கேள்விப்பட்ட அந்த சமயத்துல கண்டிப்பா அவனுக்கு ஏதோ ஒரு பவர் இருந்திருக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஏன்னா தனி ஒரு நபரா இருந்து அவ்வளவு பெரிய போட்டை ஆத்துக்குள்ளார கொண்டு போயிட்டு மறைச்சிருக்க முடியாது. இதுல சில மக்கள் வந்து பாத்தீங்கன்னா அவன் கிட்டே வராம கடைசி வரைக்கும் அவனுக்கு எதனாச்சும் ஒரு பவர் இருந்து நம்மள எதனாச்சும் தாக்கிற போது அப்படின்னு நினைச்சு பயந்துகிட்டே இருந்தாங்க. இப்படி ஆத்துக்குள்ள அந்த போட்டை வந்துட்டு மறைச்சு வச்சிருந்தது சுத்தி இருக்கக்கூடிய பல இடங்களுக்கு பரவுச்சு. இந்த விஷயத்த கேள்விப்பட்ட மீனவர்களும் கண்டிப்பா ஒரு ஆளா இதை வந்துட்டு அவன் பண்ணிருக்க முடியாது அப்படின்னு சொன்னாங்க. கைத்தாங்கோட கேஸ் வந்து பார்த்தீங்கன்னா கோர்ட்டில் போயிட்டு இருந்தது. அந்த சமயம்லாம் இவன் என்ன சொல்கிறான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களால் என்ன எதுவுமே பண்ண முடியாது, மொத்த கவர்மெண்ட்டுமே நினைச்சாலும் என்ன கொலை பண்ண முடியாது அப்படின்னு சொல்லியிருக்கான். இவன் சொன்னது கேட்டு கடுப்பான நீதிபதி வந்துட்டு ஏன் அப்படி சொல்கிற அப்படின்னு கேட்க, என்ன நீங்கள் தாக்க வந்தீங்கன்னா நான் மாயமாக மறைஞ்சிருவேன், என்னோட உடம்பே வந்து பார்த்தீங்கன்னா உடம்பு கிடையாது, முழுக்க இரும்பு அப்படின்ற மாதிரி அங்கேயும் கதை விட்டுருக்கான். இந்த விஷயங்களை கேட்ட நீதிபதி வந்துட்டு ஒருவேளை இவன் மன ரீதியாக எதனாச்சும் பாதிக்கப்பட்டிருப்பானோ அப்படின்னு சொல்லி யோசிச்சு இந்த நபரை கூட்டு போயிட்டு சைக்காட்ரிக் டெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு வாங்க அப்படின்னு அனுப்பி வைக்கிறாங்க. ஆனா சைக்காட்ரிக் டெஸ்ட்ல இவனுக்கு எந்த விதமான பிரச்சனையுமே இல்ல, இவன் ரொம்பவே தெளிவான மைண்ட் செட்ல தான் இருக்கான் அப்படின்னு சொல்றாங்க. இந்த எல்லா விஷயங்களும் தெரிய வந்ததுக்கு அப்புறமா இத்தனை கொலையை பண்ண இவனுக்கு மரண தண்டனை அப்படின்னு அறிவிக்கிறாங்க. அந்த ஊர்ல இருக்கக்கூடிய ஒரு பெரிய சாக்கர் கிரவுண்ட்ல ஆயிரக்கணக்கான மக்கள் வந்துட்டு கூடியிருந்த அந்த சமயத்துல இந்த மரண தண்டனையை நிறைவேற்றுறதுக்காக கைத்தாங்க வந்துட்டு கூட்டிட்டு போய் வச்சிருந்தாங்க. இந்த சமயம் ஏன் இவ்வளவு மக்கள் வந்தாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த ஊர்ல இருக்கிறவங்களாம் யாராச்சும் அவனை அட்டாக் பண்ணா அவன் மறைஞ்சிருவான் இருக்கு அப்படின்னு நம்பிக்கிட்டு இருந்தாங்க. ஒருவேளை உண்மையாலுமே அவன் சொன்ன மாதிரி மறைஞ்சிட்டானா அப்படின்னு சொல்லி அதை பார்க்கறதுக்காக ஆயிரக்கணக்கான மக்கள் கூடி இருந்தாங்க. இவனுடைய இந்த மரண தண்டனையை நிறைவேற்றுறதுக்காக அங்க இருந்த ஆபீசர்ஸ் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா ரெடி பண்ணி ஒவ்வொரு ஸ்டெப்பா கொண்டு போயிட்டு இருந்தாங்க. ஆரம்பத்திலே வந்து பாத்தீங்கன்னா அவனால வழி தாங்க முடியல, அவன் விட்டுருங்கன்ற மாதிரி கத்தவே ஆரம்பிச்சான். இத்தனை நாள் சுத்தி இருக்கிற அத்தனை பேர்த்தையும் பார்த்து யாருனாலும் என்ன ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இருந்த கைத்தாங்க கடைசியில கைத்தாங்களா தான் கூட்டு போனாங்க. அத்தனை பேருக்கு முன்னாடி இவனுடைய மரண தண்டனையை நிறைவேற்றிருக்காங்க. ஆமா, இவர் பெரிய மேன் ஆஃப் ஸ்டீல் சூப்பர் மேனு பண்ற தப்பெல்லாம் பண்ணிவிட்டு முட்டு கொடுத்துட்டு இருக்கான். இதுதான் வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு நம்ம பாக்குற இந்த கேஸ். இந்த கேஸை பொறுத்த வரைக்கும் என்ன நடந்திருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா எல்லாமே கம்ப்ளீட்டா மூட நம்பிக்கை. இதுல அந்த பொண்ணுங்கெல்லாம் வந்துட்டு பண்ணது தப்பா அப்படின்னு கேட்டீங்கன்னா தெரியல. அவங்களோட லைஃப்ல எதனாச்சும் ஒரு சின்ன சேஞ்ச் வந்துடாதா, ஒரு சின்னதா எதனாச்சும் மாற்றம் ஆயிடாதா, ஒரு லாட்டரி டிக்கெட் எக்ஸ்ட்ரா வித்துறாதா, கொஞ்சம் பெரிய ஆள் ஆயிட மாட்டோமா, ஹஸ்பண்ட் கூட சேர்ந்துட மாட்டோமா, நம்மளுக்கு குழந்தை பிறந்துராதா அப்படின்னு சொல்லி அந்த ஒரு ஏக்கத்துல வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரியான ஒரு ஆள்கிட்ட வந்து தெரியாம மாட்டிக்கிட்டாங்க. ஆனா கடைசியில அது அத்தனையுமே வந்துட்டு அவங்களோட உயிரை எடுத்திருக்கு. இவன் இறந்து போனதுக்கு அப்புறமா அந்த லேண்டு அந்த நிலைமை வந்துட்டு அந்த இடத்துல இருக்க கூடாது அப்படின்னு சொல்லி அந்த ஊர் பொதுமக்களே எல்லாருமே சேர்ந்து அந்த ஒட்டுமொத்த வீட்டையுமே வந்துட்டு எரிக்கிறாங்க. கடைசியில அவன் இருந்த தடையுமே தெரியாம போயிருச்சு, சாம்பல் மட்டும்தான் மிஞ்சினது. எந்த ஒரு மதமா இருந்தாலும் சரி, எந்த ஒரு கடவுளா இருந்தாலும் சரி, கண்டிப்பா அவங்க எல்லாருமே நல்லா இருக்கணும், நிம்மதியா இருக்கணும், சந்தோஷமா அவங்களோட வாழ்க்கையை வாழணும் அப்படின்னு தான் நினைக்கும். இந்த மாதிரி அடுத்தவங்களோட வாழ்க்கையை போய் கெடுத்துரு, இந்த மாதிரி ஒருத்தவங்களை கொலை பண்ணி என்கிட்ட வச்சு பூஜை பண்ணு, இப்படி நீ பூஜை பண்ணினா உனக்கு நான் எக்ஸ்ட்ரா பவர் தருவேன் அப்படின்லாம் சொல்லாது. சொல்ல போனா இவன் பண்ண அந்த தப்புக்காக தான் கடவுளா பார்த்து இவனை மாட்டி விட்டு இவனுக்கு இந்த மாதிரியான ஒரு தீர்ப்பு தந்திருக்கு. இதுதான் இன்னைக்கு நம்ம பாக்குற இந்த கேஸ். இந்த கேஸை பத்தி உங்களுக்கு என்ன தோணுது அப்படிங்கறத கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம ஸ்பாட் பண்ணுங்க. நம்ம அங்க வச்சு இதை பத்தி டிஸ்கஸ் பண்ணலாம். நம்மளுடைய வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு சொன்னா மறக்காம லைக் பண்ணுங்க. நம்மளோட சேனலுக்கு சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.